டைப் ஆஃப் நெக் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரே நெக்கு ஹைட்டும் நெக்கு வித்தும் எல்லா டைப்பான நெக்குக்கும் மார்க் பண்ணுறது தான். இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நெக்குக்கு வந்து எப்படி நெக்கு ஹைட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு தான் நான் இதில் காமிக்க போகிறேன். ஆனால் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக நெக்கு வித் வந்து 3 இன்ச்சு கொடுக்குறீங்க. நெக்கோட ஹைட் வந்து ஒரு 5 இல்லை 5.5 தான் நீங்கள் நார்மலாக கொடுக்குறீங்க, ஒரு ரவுண்ட் நெக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் வி நெக்குக்கும் இதே அளவை கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ரவுண்ட் நெக்குக்கு கொடுக்குற அதே நெக்கு ஹைட்டை வி நெக்குக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கு வந்து கரெக்டாக இருக்காது. அப்போ வி நெக்குக்கு வந்து நம்ம எப்படி நெக்கு ஹைட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இப்போ வி நெக்கு போடுறப்ப நீங்கள் நார்மல் நெக்கு ஹைட் வந்து ஒரு 5.5 6 இன்ச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக எடுக்கிற அளவை விட ஒரு 1.5 இன்ச்சு அதிகமாக எடுக்கணும். இப்போ 5.5 எடுக்கிறீங்க அப்படின்னா அது கூட 1.5 இன்ச்சு நீங்கள் சேர்த்து 7 எடுக்கணும். இதே நீங்கள் 6 எடுக்கிறீங்க அப்படின்னா அது கூட வந்து 1.5 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நெக் வித் வந்து ப்ராப்ளம் கிடையாது வி நெக்குக்கு. இப்போ நம்ம வி நெக் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் நெக் இல்லை பா நெக் எடுக்கிறீங்க அப்படின்னா நெக் ஹைட் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் நார்மல் நெக் எடுக்கிற நெக் ஹைட்டை விட ஒரு 1 இன்ச்சு லெஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ 5.5 எடுக்கிறீங்க அப்படின்னா அது கூட 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு 4.5 எடுக்கணும். நெக் வித் வந்து ப்ராப்ளம் கிடையாது. நெக் ஹைட் வந்து நீங்கள் நெக் ஹைட் மட்டும் நம்ம எடுக்கிறதோட ஒரு 1 இன்ச்சு லெஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் பா நெக் இல்லை ஸ்கொயர் நெக் இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொன்று பண்ணலாம். இப்போ நீங்கள் நார்மல் ஹைட்டே வைக்க போகிறீங்க அப்படின்னா மேலே இருக்க நெக் வித் வந்து எவ்வளோ இருக்கும் அதை விட 1/2 இன்ச்சு கீழ் பக்கம் நீங்கள் வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து நெக் ஹைட் அதிகமாக எடுத்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து அதிகமாக தெரியாது, நீட்டாக இருக்கும். இப்போ மேலே நெக் வித் வந்து 3 எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடாமல் ஒரு 1/2 இன்ச் லெஸ் பண்ணி நீங்கள் நெக் கீழே வந்து மார்க் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் போட் நெக் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வைக்கிற நெக் வித்தை விட அதிகமாக எடுக்கணும். மினிமம் வந்துட்டு ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக் ஹைட் வந்து 3 or 3.5 தான் நீங்கள் எடுக்கணும். அப்படின்னா தான் வந்து அது போட் நெக் மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு டைப்பான நெக்குக்குமே நம்ம நெக் வித்தும் நெக் ஹைட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெக்குக்கு வந்து எப்படி நெக் ஹைட் வந்து சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.